Hebron Ministries. நீ பலுகி பெருகுவாய். Be fruitful and multiply. ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், நீ பலுகி பெருகுவாய். ஹalleluya. Be fruitful and multiply. நீ பலுகி பெருகுவாய். தேவனுடைய வசனங்களை நான் பார்க்க போறோம். யாக்கோபு எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான்ற காரியங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பலுகி பெருகுவாயாக. ஆதியாகமம் 35:11ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அந்த வசனங்கள் இருந்து நம்மோடு கூட பேச வல்லமை உடையவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகும்படியாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதி கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண நிலையில, ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்த அருமையான இந்த யாக்கோபை தேவனுடைய வல்லமையான வாக்கு தத்தங்களால் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கின்றோம். இந்த 35ஆம் வசனத்துல, இந்த 35ஆம் அதிகாரத்துல அந்த வாக்கு தத்தங்கள் அவனுக்கு பாதி அளவுக்கு நிறைவேறிடுது. ஒரு 30-40% நிறைவேறிச்சு. ஆனாலும் கூட தேவன் எதை சொல்ல நினைச்சாரோ அதை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? நம்ம திரும்ப திரும்ப அதை நம்மளை நினைவில் கொண்டு வந்து அதை கிளைம் பண்ணணும். அதில் ஒரு குழந்தை எப்படி தனக்கு வேண்டிய பொருளை கேட்டு அப்பாட்ட கேட்டு, அப்பா எனக்கு வாங்கி தாங்க வாங்கி தாங்க, வாங்கி தராதவரையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதோ, அப்படி நம்ம வாக்குத்தத்தத்தை நாம் கிளைம் பண்ண வேண்டும். ஒரு போன மாதங்களில் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். மேரேஜுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிற நேரத்தில் திடீர்னு அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா வந்து கல்யாணத்தை நிறுத்து அப்படின்ட்டார். ஒரே என்ன ஆகி போச்சுன்னு தெரியல. அப்போது உனக்கு போட்டிருக்கிற என்னது, உன்னுடைய அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கிற நகைலாம் கவரிங் நகை. நான் கேட்டேன் 23 சவரன். 23 சவரன் பார்த்தா எல்லாம் கவரிங் நகை. யாரோ போட்டு கொடுத்துட்ருக்கான். அப்போ அவன் எல்லாம் கிளம்பு அப்படின்றாரு. மாப்பிள்ளை அப்படியே உட்காந்துருக்கான். எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவங்க அப்பா சொல்ல, கிளம்புடா கிளம்புடா கிளம்புடான்றாரு. அவன் மாப்பிள்ளை எழுந்திருக்கவே மாட்டான். அப்புறமா இவர் வந்து உடனே ஒன்று அந்த அவங்க மாமனை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிள்ளையுடைய அப்பா இது மாதிரி என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த பையன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான். அப்போ நான் ஒன்றும் ஏமாத்தலை அப்படின்னு. இல்லை, நீ தான் ஏமாத்துறேன். உடனே அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றாரு, உன் பையன் தான் இந்த ஐடியாவே கற்றுக் கொடுத்தான். என் பொண்ணை நீ என்னடா நீ விரும்பிட்டியே என்னன்னு கேட்டேன். நான் கொடுக்க மாட்டேன் தான் சொன்னேன். உங்க பையன் சொன்னான், எங்க அப்பா 23 சவரம் கேட்கிறாரு, கவலைப்படாத எல்லாம் கவரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா மாட்டி பையன் சொல்றான், இதுக்கு தானே உட்காந்தேன், போப்பா நீ போறதா போன தாலி கட்டு வரேன்னா. அப்ப ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா வைராக்கியமா உட்காந்துருக்கான் பாருங்க. கடைசியில் என்ன ஆச்சு, வேற வழி இல்லாம அப்பா சரி நான் அப்புறமா முடிஞ்ச உடனே தரேன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பேசி கல்யாணம் நல்லபடியா முடிச்சு. பையனுக்கு ஒரே சந்தோஷம், பிடிச்ச கையை விடவே இல்லை. ஹல்லேலூயா. அது போல தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் கரங்களை ஏந்துவது மாத்திரமல்ல, நம்முடைய நினைவிலை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இருதயத்திலே பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை சொன்னாரு, இதை வாழ்க்கையில செய்வார். அதுல கொஞ்சம் கூட என்னது சந்தேகம் வரக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் செய்கிற காரியம் என்ன, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றார். திரும்ப திரும்ப அவர் சொல்கிறதை பார்க்க 35 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள், அதிக காரியங்கள் அவன் வாழ்க்கையில நிறைவேற்று இருக்கிறத பார்க்கணும். ஃபுல்ஃபில்ட் அண்டு போட அங்க நடக்கிறது பாருங்க. 10ஆம் வசனம், இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு. அவனை ஞாபகப்படுத்துறாரு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். முன்னாடியே அவன் போராடி பெற்றுக்கொண்டான். ரசல் அவனுக்கு தெரியும். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறாரு. போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் என்ன சொல்றான், தேவனிடத்துல போராடி ஆண்டவர் இடத்துல இந்த பேரை வாங்கிக்கிட்டான். ஆனா மறுபடியும் ஆண்டவர் அந்த பேரை திரும்ப அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார். ஏன் ஞாபகப்படுத்துகிறார்? எத்தனை கஷ்டப்பட்டு போராடி பெனியேல் என்ற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் கதை போற நமக்கு தெரியும். போராடி அந்த இஸ்ரவேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படாது. அது முன்னாடி வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஸ்ட்ரகிள், கஷ்டம் என்ன தெரியுது?
ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த பாடுகளை திரும்ப திரும்ப நம்ம நினைக்க வேண்டும். ஏன் நினைக்கணும்? அப்பதான் நம்ம தேவன் மேல நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அதை உள்ளத்துல ஏந்துவது மாத்திரமல்ல, அதை நிறைவேறும் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்தும் பொழுது அங்கே மோசே கற்பனைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இது மலையின் மேல ஏறி போகிறான். ஆனா கீழே இருக்கவங்க என்ன செய்யறாங்க? கன்றுக்குட்டியை செய்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சு விடுறாங்க. இவன் மேலானதை நாடி தேவ திட்டங்களுக்காக எப்படி இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அந்த தேசத்துக்கு வந்து லா வேணும், சட்ட திட்டங்கள் வேணும். சட்ட திட்டம் இல்லாமல் ஒரு தேசத்தை வழிநடத்த முடியாது. பிறகு அவர்களுக்கு வேண்டிய கற்பனைகள் வேணும் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட மோசே மலையின் மேல போறான். ஆனா மலை கீழே இருந்தவங்க என்ன செய்யறாங்க? கன்றுக்குட்டியை செய்து விடுறாங்க. கர்த்தர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு மேலான ஆசீர்வாதங்களை, மேலான வாக்கு தத்தங்களை, மேலான கிருபைகளை உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்து நீர் செல்கிற வழியில நீ நடத்துற திட்டங்கள் இயேசுவே என்னை வழி நடத்துன்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? உன்னை எல்லா விதங்களிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையான அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி சந்ததிக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததிக்கு வேண்டிய ஒரு உனக்கு மாத்திரம் இல்ல, அடுத்த சிந்தி இது ஆபிரகாமோட சொன்னாரு, நீ பெருகி பெருவாயான்னு சொன்னாரு. ஈசோக்கோட சொன்னாரு, நீ பெருகி பெருவாய் சொன்னாரு. யாக்கோபோட சொல்றாரு, நீ பெருகி பெருவாயாக. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நம்முடைய சந்ததியில் மாத்திரமில்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கார். கரங்களை தேவன் செலுத்தும். ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில வரும்பொழுது நீ ஒண்ணுமே செய்வான். ஆண்டவரே, இதுவரை நீங்க எவ்வளோ காரியம் செஞ்சீங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆராதனை வேலையில் வரும்பொழுது என்னென்ன செஞ்சாரோ இல்லையோ என்னை ரட்சித்தாரு. ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே தேவையில்லை. எனக்கு அது வாங்கி கொடுத்தாரு, இது வாங்கி கொடுத்தாரு, கோட்டு வாங்கி சூட்டு வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுத்தாரு, வீடு வாங்கி கொடுத்தாரு, சோஃபா வாங்கி கொடுத்தாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாருல. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்கேயோ போய் ஒன்றும் இல்லாமல் உருப்படாமல் போயிருப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து உம்முடைய சமூகத்தில் என்னை நீ சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். செலுத்தும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படியா கொடுறத நம்ம இன்றைக்கு பார்க்க போற காரணம். ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அவனை நோக்கி, இஸ்ரவேலை நோக்கி, முன்னாடி பார்த்தோம் இஸ்ரவேல் பார்த்தோம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகு பெருகுவாயாக. ஒரு சாதியும் பற்பல சாதிகளும் ஒரு ஜாதி. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜாதி மாத்திரமல்ல, மொத்தம் 13 ஜாதிகள் வருது. 12 ஜாதிகள் யாக்கோபுல வருது, பிளஸ் இஸ்மவேல் ஜாதி 1. 13 ஜாதிகள் தேசத்தை நிரப்பும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. சரி, இங்க பார்க்கும்பொழுது ஆபிரகாம்ல இருந்து மொத்தம் 13 ஜாதிகள் வருகிறதை பார்க்கின்றோம். இந்த வசனத்தை பாருங்க, இன்னொரு அருமையான டிரான்ஸ்லேஷன்ல அழகா ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் போட்டிருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் ஐ ஆம் ஆண்டவர், இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானவென்று. நான் என்ற வார்த்தை, ஐ ஆம் என்ற வார்த்தை மிக முக்கியம். ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு எல் ஷடாய் என்ற வார்த்தை போடப்படும். எல் ஷடாய் என்ற வார்த்தை அப்படின்னா என்ன? எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆல் பவுண்டிஃபுல், ஆல் சஃபிஷியன்ட், எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஷடாய் என்ற அர்த்தம் திருப்திப்படுத்துகிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அநாதி தேவன், வீற்றிருக்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவேற்றுகிற தேவன். ஷடா என்றால் நிறைவேற்றுகிற தேவன், திருப்தியை கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் அங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ற தேவன், நம்ம பலுகி பெருக செய்கிற தேவன், நம்ம கனிமரமாக மாற்றுகிற தேவன். Be fruitful and multiply, you will become a great nation. ஆண்டவர் சொல்றாங்க. எல் ஷடாய் என்ற வார்த்தை அங்க ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எல் ஷடாய் என்று போடப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் தருகிற தேவன். ஐ ஆம், நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அங்கே அருமையான யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கின்றோம். 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வருஷத்துல அவன் வாழ்க்கை ஆரம்பமாகிறதை பார்க்கின்றோம். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் கிளம்பி அவன் போகிறான். எங்க போறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வல்லமையான
ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவனுக்கு கடந்து வருகிறதை பார்க்கின்றோம். அந்த சமயத்தில் வசனங்களை வாசிக்க 13 நான் வாசிக்கிறேன். அதற்கு மேலாக வார்த்தை மிகவும் முக்கியம். above என்ற வார்த்தை மிகவும் top of the stairway stood the Lord. அதற்கு மேலாக அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, குறிச்சி அண்டர்லைன் பண்ணீங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. எபிரோன் திருச்சபையில் இயேசு கிறிஸ்து செய்திடும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, குடும்ப வாழ்க்கையில் சமாதானம், இருதய நோய் சுகமாகிறது, கேன்சர் கட்டிகள் மறைகின்றது, சிறுநீரகம் மீண்டும் செயல்படுகிறது, இன்னும் எத்தனையோ. நீங்கள் வந்து சுகம் பெற்றவர்களின் சாட்சிகளை கேளுங்கள். மருத்துவர்களால் குணமாகாத வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.